திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த துத்திப்பட்டு பேருந்து நிலையம் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் 70 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் ஆரம்ப பள்ளி கட்ட இடத்தை தானாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. அது நிதி உதவி பெறும் ஆரம்ப பள்ளியாக செயல்பட்டு வந்த நிலையில் நாளடைவில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியாக கிறிஸ்துவ மதத்தினரின் நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தானாக வழங்கப்பட்ட அந்த இடம் பள்ளி மைதானமாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தினர் உரிய அனுமதியின்றி 2023ஆம் ஆண்டு தேவாலயம் கட்ட தொடங்கினர். பள்ளி வளாகம் மற்றும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிந்து மாதவர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ள பகுதி என்பதால் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். இது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற அமைதி கூட்டத்தில் கட்டுமான பணிகளை நடத்தக்கூடாது எனவும் பள்ளியில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரார்த்தனை கூட்டம் நடத்தி கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் மீறி தேவாலயத்தில் இரவு நேரங்களில் கட்டுமான பொருட்கள் கொண்டு வந்து பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனிடையே அந்த இடத்தில் இன்று பிரார்த்தனை கூட்டம் நடைபெறுவதை அறிந்த அப்பகுதி மக்கள் திரண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் கட்டுமான பணிகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் அனுமதியின்றி ஜெபக்கூடம் நடத்தக்கூடாது என்றும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உமராபாத் காவல்துறையினர் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுமதியின்றி கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என எச்சரித்து கூட்டத்தை கலைத்தனர்.